ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து என்னோட ஸ்பெஷலான ஒரு vlog ஆஸ் யூஷுவல் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ இந்த வீடியோவில் ஒரு டயட் ரெசிபி அண்ட் வந்து ஒரு ஹெல்தி ரெசிபி அண்ட் வந்து ஒரு சூப்பரான ஒரு ஷாப்பிங் வீடியோ, இந்த மாதிரி எல்லாமே பார்த்தீங்கன்னா சேர்ந்த மாதிரி இருக்கும். ஸோ என்னன்னு சொல்லிட்டு ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நான் சொன்ன அந்த ரெசிபிஸ்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நான் வந்து அமேசானில் ட்ரெஸ் கிடையாது, கம்ப்ளீட்டாக வேறு மாதிரி ரொம்ப பியூட்டிஃபுல்லான கலெக்ஷன்ஸாக பார்த்து நான் ஆர்டர் வந்து போட்டிருந்தேன். ஸோ என்ன அது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட்டு பார்த்துட்டு அடுத்து நான் சொன்ன ரெசிபியோட இந்த வீடியோ நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். வந்து ட்ரெஸ்ஸு போட்டு சரி இந்த தடவை ட்ரெஸ் வந்து போட வேணாம். ஸோ ஆஃபர் இருக்கும்போது அந்த மாதிரி அமேசான் vlog ஷேர் பண்ணுவேன். ஸோ இந்த தடவை வந்து நம்ம ட்ரெஸ் போட வேண்டாம், கொஞ்சம் செப்பல்ஸ் அந்த மாதிரி வித்தியாசமாக போகலாமே. கிச்சனும் பார்த்திங்கன்னா எனக்கு அந்தளவுக்கு தேவைப்படாது, கிச்சன் ப்ராடக்ட் ஆல்ரெடி இருக்குது. ஸோ எக்ஸ்ட்ரா வாங்கினாலும் சேர்ந்து போகும். ஸோ இதை வந்து செக் பண்ணலாம் அப்படின்றதுக்காக வாங்கினேன். இது எல்லாமே உன்னோட ஓன் யூஸ்க்காமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓன் யூஸ்க்கெலாம் கிடையாதுங்க. ஜஸ்ட் வந்து நான் நல்ல ஒரு பெஸ்ட்டு ப்ரைஸில் இருக்குது அண்ட் பார்க்க வித்தியாசமாக இருக்குது அண்ட் குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருக்கிற ப்ராடக்ட்டை தான் வாங்கியிருக்கேன். ஜஸ்ட் உங்கள்கிட்ட காட்டிட்டு எனக்கு வேணுன்றதை எடுத்துகிட்டு பேலன்ஸ் பார்த்திங்கன்னா நான் ரிட்டன் போட்டுருவேன். இவ்வளோதும் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல. ஓகே, இல்லை ஃபர்ஸ்ட் ஒன்று ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து எல்லா ரேஞ்சிலுமே இருக்குது, 300 சம்திங் இருக்குது, 700 இருக்குது. ஸோ பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம வந்து ஃபோட்டோவில் பார்க்கறத விட நேராக பார்த்து தான் நமக்கு ஐடியா கிடைக்கும். இது நல்லா இருக்கா நல்லா இல்லையா, நமக்கு வந்து செட் ஆகுமா அப்படின்ட்டு. ஓப்பன் பண்ணலாம். நான் சொன்ன கலெக்ஷன்ஸ் வந்து இதுதான். இப்போ ஒவ்வொன்றா வந்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். மொத்தம் 4 பீஸ் இருக்கும். மொத்தமே வந்து டோட்டலாக ஒரு 5 தான். அதில் ஒன்று வந்து நான் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது, பேலன்ஸ் பார்த்திங்கன்னா 4 புதுசு. அதில் ஃபர்ஸ்ட் ஒன் ஸோ இது வந்து இந்த இடத்துல நாட் மாதிரி வருது. ஸோ நம்ம டைட் கூட பண்ணிக்கலாம். நான் வாங்குறது வந்து 5. இது வந்து பாட்டா தான். ஸோ இந்த மாதிரி ஷூஸ்லாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து நம்ம கொஞ்சம் இந்த வெஸ்டர்ன் வேர்லாம் யூஸ் பண்ணும்போது போட்டுக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ என்கிட்ட இந்த மாதிரி பேட்டர்னில் இல்லை. ஸோ இருந்தது பார்த்திங்கன்னா ரொம்ப பழசாயிடுச்சு. எனக்கு தெரிஞ்சு நான் இது ஒன்று எடுத்துப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஒவ்வொன்றா ஓப்பன் பண்ணால் தான் நமக்கு ஐடியா கிடைக்கும். பட் இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ எல்லாருக்குமே வந்து காலுக்கு ஃபிட் ஆகிற மாதிரியான ஒரு ஷேப் தான். நான் வாங்குறது மோஸ்ட்லி வந்து பாட்டாவில் வாங்குவேன். ஏன்னா அது நமக்கு அவ்வளோ ரொம்ப நாளைக்கு பார்த்திங்கன்னா வரும், குவாலிட்டியாக இருக்கும். ஆக்சுவலாக நாட் இருக்கிறதுனால நமக்கு இன்னும் டைட்டாக வேணும் அப்படின்னா நல்லா வந்து டைட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக அந்த பிங்க் கலர் வந்து ரொம்ப ஒரு மாதிரி பார்க்குறதுக்கே க்யூட்டாக இருக்குது. அண்ட் இதில் நிறைய கலர்ஸ் இருக்கிறதுனால நான் சொன்ன மாதிரி எல்லா ட்ரெஸ்ஸஸ்க்குமே யூஸ் பண்ணலாம், போட்டுக்கிறதுக்கும் அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்குது. அதனால தான் ஜஸ்ட் நான் யூஸ் பண்ணி காட்டினேன். பிங்க் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இந்த ப்ராடக்ட் வந்து நான் ரொம்ப வந்து வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன், சரி எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஏன்னா இந்த பேட்டர்ன்லாம் நான் யூஸ் பண்ணது கிடையாது. ஓப்பன் பண்ணி பார்க்கலாமா? வாவ், செம்மையாக இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் வித்தியாசமான கலெக்ஷன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதுக்கு இந்த கவரை எடுத்துகிட்டு பார்க்கலாம். வாவ், செம்மையாக இருக்குங்க, அவ்வளோ குவாலிட்டியாக இருக்குது. ஆக்சுவலாக மேலே வந்து ஸோ இந்த மாதிரி லைட்டாக குறன்னு இருக்கா, உள்ளே நம்ம வந்து டச் பண்ணும்போது அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. உள்ளே வந்து வேறு ஒரு சாஃப்ட் லேயர் ஸ்டிச் பண்ணியிருக்காங்க. பின்னாடி சைடு நம்ம டைட் பண்ணிக்கிறதுக்கு இந்த மாதிரி பேட்டர்னில் இருக்குது. ஒயிட் கலர் ட்ரெஸ்ஸுக்கெலாம் இந்த மாதிரி ஸ்லிப்பர்ஸ் ரொம்பவே வந்து அழகாக இருக்கும். அதுவும் எஸ்பெஷலி இந்த கலர் வந்து நம்ம எல்லா ட்ரெஸ்ஸுக்குமே யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு பொதுவான கலர் தான். ஸோ கொஞ்சம் கூட இதில் வந்து ஹீல்ஸ்லாம் இருக்குது, அது ரொம்ப ஃப்ளாட்டாக இருக்கும், போட்டுக்கிறதுக்கும் நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஜஸ்ட் நான் உங்களுக்கு நான் வேர் பண்ணி காட்டுறேன். இதில் ஒரு ஸ்பெஷல் பேக் சைடு வந்து அந்த கிரிப்புக்காக இந்த மாதிரி ஸ்ப்ளைன் கொடுத்துருக்காங்க. ஸோ கீழே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கிரிப் கிடைக்குது, கொஞ்சம் கூட வழுக்கலை. ஏன்னா செப்பல் நம்ம செலக்ட் பண்ணும்போது அதுவும் எஸ்பெஷலி ஃப்ளாட்டாக இருக்கும்போது ரொம்பவே பார்த்து வாங்கணும். நான் அது மட்டும் செக் பண்ணுவேன் எப்போவுமே. நல்லா இருக்குது. இந்த மாதிரி பேட்டர்ன் இப்போ இல்லைங்க, எனக்கு வந்து நான் ஆஃபீஸ் போகிறதுலேருந்தே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நமக்கு ரொம்ப நாள் பார்த்திங்கன்னா உழைக்கும். நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுறது கொஞ்சம் நம்ம நல்ல குவாலிட்டியாகவும் இருக்கணும், உடனே வந்து கொஞ்சம் பழசாகாத மாதிரி இருக்கணும். ஸோ நம்ம தண்ணியில் யூஸ் பண்ணால் கூட அது வீணாகக்கூடாது, அந்த மாதிரி செலக்ட் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அப்படி நான் செலக்ட் பண்ணது பார்த்திங்கன்னா ஸோ இதுலேயே அந்த சாண்டில் கலர், ஆஷ் கலர், பிளாக் கலர் இருக்கும். ஸோ எனக்கு இந்த பிளாக் ரொம்ப பிடிக்கும். நீங்கள் எவ்வளோ யூஸ் பண்ணாலும் பார்த்திங்கன்னா இந்த ஷூஸ் பேட்டர்ன் ஒன்றுமே ஆகாதுங்க. அது அண்ட் நல்லா ஃப்ளாட்டாக இருக்கிறதுனால கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும், காலும் வலிக்காது. ஸோ இது வந்து நம்ம லெகின்ஸ்க்கெலாம் போட்டோம்னா பார்க்குறதுக்கு ரொம்பவே நீட்டாக அழகாக இருக்கும். ஸோ இதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். அண்ட் நெக்ஸ்ட் ஒன், இந்த ஸ்லிப்பர் வந்து ரொம்ப ஸ்பெஷல். ஸோ இந்த செப்பல் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு நான் சொல்கிறேன். இது வந்து அந்த ஹெல்த் ஃபிட் அப்படின்ற பிராண்ட்லேருந்து ஆக்சுவலாக வந்திருக்கு. ஸோ உள்ளே வந்து நமக்கு நார்மலான ஒரு லேயர் இருக்காது, உங்களுக்கு பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். அந்த கார்னரில் கொஞ்சம் வந்து அந்த பெரிய சைஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுலேயும் வந்து அந்த ஏர் டாட் மாதிரி இருக்குது.
கால் சைடில் இருக்கிற அந்த கேப்பையுமே அந்த லேயர் வந்து ஃபில் பண்ணிவிடும். ஆக்சுவலாக இது வந்து அம்மாவுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். அது வந்து இவ்வளோ நல்லாயிருக்கும்னு நான் எதிர்பார்க்கல. இல்லைனா சைஸ் அவங்களுக்கு கொஞ்சம் வந்து பெருசு. இது வந்து 5 நான் யூஸ் பண்ணுறது. ஸோ இதை நான் எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். எனக்கு அந்த ஷூவா இதுவான்னு எனக்கு தெரியல. எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை வந்து எடுத்துப்பேன். ஸோ இந்த மாதிரி ஸ்லிப்பர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ரெகுலர் யூஸ்க்கு போடுறவங்களுக்கு, காலுக்கு அதுமாரி ரொம்ப தூரம் நடக்கிறவங்களுக்குலாம் ரொம்ப ரொம்ப தேவைப்படும். ஸோ பெரியவங்களுமே யூஸ் பண்ணலாம். நல்லா இருக்குது. ஸோ இது நான் அம்மாவுக்கு கொஞ்சம் சைஸ் மட்டும் பார்த்துட்டு அவங்களுக்கு ஒன்று ஆர்டர் போடலாம் அப்படின்னு இருக்கேன். நான் போட்டிருக்கேன். அந்த கார்னரில் பார்த்திங்கன்னா நமக்கு கொஞ்சம் கேப் இருக்குள்ளே அந்த இடத்துல அந்த ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கிறது அதை ஃபில் பண்ணிடுச்சு. ரொம்ப கம்ஃபர்டபுளாக, பார்க்கவும் நீட் நல்லா இருக்குது. ஸோ இதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். எனக்கு அதை வேணும்னா செக் பண்ணி பார்க்கலாம். அண்ட் நான் யூஸ் பண்ணுறேன். அவ்வளோ சாஃப்டாக ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ரொம்ப பழசு, கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷம் இருக்கும். இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட எங்கேயுமே வந்து அந்த செப்பல் வந்து பிஞ்சு போகலை, ஒன்றுமே ஆகலைங்க. அது மேலே இருக்கிற அந்த ஷைனிங் லேயர் கூட பார்த்திங்கன்னா போகல. இப்போவும் நான் அதை வாஷ் பண்ணேன்னா அவ்வளோ ஷைனிங்காக ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த செப்பல் மாதிரி எனக்கு இவ்வளோ லாங் லாஸ்டிங்காக எதுவுமே வந்ததில்லை. நான் நல்லாவே பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணிட்டேன். ஆனாலும் ஒன்றுமே ஆகலைங்க. ஸோ இதோட லிங்க்கும் நான் கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். இப்போது அமேசானில் அல்டிமேட் பிராண்ட் சேல் வந்து லைவில் இருக்குது. 1st 6th ஏப்ரல் வரைக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இதில் அமேசிங் டீல்ஸ் அண்ட் டிஸ்கவுண்ட்ஸ் நிறையா இருக்கும். ஸோ டிஸ்கிரிப்ஷனை செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டீட்டெயில் எல்லாமே கிளியராக இருக்கும். ப்ராடக்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். ஸோ நல்லா இருந்ததில்ல. எனக்குமே அது எல்லா கலெக்ஷனுமே அவ்வளோ பிடிச்சிருந்தது. ஒன்று வந்து நான் சொன்ன மாதிரி ரெகுலராக நான் வந்து ரொம்ப வருஷமாக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஐ திங்க் எனக்கு தெரிஞ்சு ஒரு 1.5 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். நான் காட்டின அந்த 5 பீசஸில் உங்களுக்கு எது பிடிச்சிருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் சொன்ன ரெசிபி வந்து எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ நம்ம ரெடி பண்ண போகிற ரெசிப்பியில் நிறைய காய் தான் வந்து அதிகமாக இருக்கும். என்னென்ன ஆட் பண்ண போகிறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு சுரைக்காய் எடுத்துக்கலாம். ஸோ அந்த ஹாஃப் சுரைக்காய் வந்து போதும். நான் ஒரு ஆளுக்கு சாப்பிட்ற அளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுனால ஒரு ஹாஃப் சுரைக்காய் எடுத்துக்கிட்டால் போதும். நல்லா தோல் வந்து பீல் பண்ணிவிட்டு துருவி எடுத்துக்கலாம். ஸோ கேரட்டையும் அதே மாதிரி துருவி எடுத்துக்கலாம். அண்ட் வந்து வெங்காயம் கட் பண்ணிக்கணும். கேப்சிகம் ஒரு 1/4 இருந்தால் போதும். ஸோ எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ தேவையான எல்லாத்தையுமே இப்போ நம்ம வந்து கட் பண்ணி துருவி எடுத்து வச்சாச்சு. இப்போ ஒரு பவுலில் எடுத்து வச்சுருக்கிற எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்க போகிறோம். இப்போ கொஞ்சம் எண்ணெயில் கடுகு, உளுத்தம்பருப்பு, பெருங்காய பவுடர் ஆட் பண்ணிவிட்டு கருவேப்பிலை தாளிப்பு சேர்த்து அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக டேஸ்ட்டுக்காக ஜஸ்ட் ஒரு திக்கான தயிர் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு கர்ட் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம்.
ஸோ அடை மாதிரி தட்டிருக்கே தோசை மாதிரி எடுக்க போறியம்மா அப்படின்னு கேட்டால் அதுவே வராதுங்க. ஏன்னா வெறும் ராகி ஃப்ளவர் மட்டும் போட்டோம்னா நமக்கு அந்த அடை ஷேப்புக்கு வராது. அண்ட் இந்த காயுமே கொஞ்சம் ஜூஸியாக இருக்கிறதுனால கண்டிப்பாக வராது. பட் இது வந்து நம்ம ஒரு களி மாதிரி ரெடி பண்ண போகிறோம். பட் ஈவனாக குக்காக இருக்கணும் இல்லையா, அதனால நான் அந்த தவா ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருக்கேன். அதில் கொஞ்சமாக நான் இட்லி பொடி ஆட் பண்ணியிருக்கேன். அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும், அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இப்போ கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து ஃபர்ஸ்ட்டு இந்த பேஸ் வந்து நல்லா அடியில் குக் ஆனதுக்கு அப்புறமா ஈவனாக வந்து மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நல்லா வேக வைக்க போகிறோம். இது நல்லா வந்து குக்கானால் மட்டும்தான் நல்லாயிருக்கும். நீங்கள் அப்படியே ரெடி பண்ண அந்த மாவை ஒரு வானிலையில் போட்டு நம்ம ஹீட் பண்ணோம் அப்படின்னா அந்தளவுக்கு எல்லா இடத்துலையுமே வந்து இது வெந்திருக்காது. ஸோ அதனால தான் நம்ம வந்து ஜஸ்ட் இதை தோசை மாதிரி நல்லா வந்து ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். நம்ம நார்மல் ஷேப்க்கு இதை கொண்டு வந்துடலாம். இதில் நீங்கள் ஒரு 2 கரண்டி அளவுக்கு அரிசி மாவு ஆட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் கூட ஒட்டாது, அழகாக நமக்கு அடை மாதிரி வந்துடும். டயட் ஃபுட் அப்படின்றதுனால நான் அதில் ராகி பவுடர் மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா வெந்ததும் இதே மாதிரி எல்லா இடமும் ஈவனாக குக் பண்ணிவிட்டு கீழே கொஞ்சம் கூட அந்த தவாவில் வந்து அது ஒட்டாமல் வந்திருக்கும். ஸோ கரெக்டாக வெந்துருச்சு அப்படின்னு அர்த்தம். இதை எடுத்துகிட்டு சாப்பிட வேண்டியதான். இதுக்கு சைட் டிஷ் ஏதாவது வேணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் கூட வேணாங்க, அவ்வளோ நல்லாயிருக்கும். சும்மாவே சாப்பிட்லாம். அப்படி இல்லையா எனக்கு வேணும் அப்படின்னா கொஞ்சம் கோகோனட் சட்னி ஆட் பண்ணிக்கலாம், அது ஆப்ஷனல் தான். ஸோ சும்மா சாப்பிடவே இது டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வந்து வெயிட் லாஸ் பண்ண போகிறீங்க, நான் டயட்டில் இருக்கேன் அப்படின்னா ஸோ ஏதாவது ஃபுட்டு வித்தியாசமாக எடுத்துக்கணும் பட் ஹெல்த்தியாகவும் இருக்கணும்னு நினச்சிங்கன்னா ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள் ஃபாலோ பண்ணலாம். பட் ஆயில் மட்டும் கம்மி பண்ணிக்கலாம். நான் ஆயில் இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கலாம், எக்ஸ்ட்ரா கொஞ்சம் சேர்த்துருக்கேன், அவ்வளோதான். மாதிரி எடுத்துக்காம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி ஹெல்த்தியாக கூட எடுத்துக்கலாம். ஸோ என்னோட மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் இது தான். ஸோ அதான் உங்கள்கிட்ட நான் ஆட் பண்ணேன். ஃபர்ஸ்ட் பேட்ச் ஃபுல்லாக ரெடியாகி கம்ப்ளீட்டாக பார்த்திங்கன்னா சேல் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் ஆர்டர் வந்துகிட்டே இருக்குது. ஸோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா பெண்டிங் வச்சுட்டு கடைன்னு நான் அவங்களுக்காக தான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வந்து ரெடி பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக நான் இப்போ எடுத்துகிட்டு இருக்கிறது முல்தானி மட்டிங் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் நான் லாஸ்ட் டைம் சொன்ன மாதிரி நிறைய இன்க்ரீடியன்ட்ஸ் போட்டிருக்கேன், கிட்டத்தட்ட ஒரு 15+ இருக்கும். ஸோ அதில் வந்து மஞ்சிஷ்டா, அதிமதுரம், ஆவாரம்பூ இந்த மாதிரி ஸ்கின் நல்லா வந்து பிரைட்டன் கொடுக்கறதுக்கு, ரிங்கிள்ஸ் ஃப்ரீ பண்ணுறதுக்கு கோரக்கிழங்கு, ஸோ இந்த மாதிரி நிறைய பொருள் ஆட் பண்ணியிருப்பேன். யூஸ் பண்ணிவிட்டு எனக்கு அவ்வளோ பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் வந்துச்சுங்க. ஸ்கூல் படிக்கிற குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே யூஸ் பண்ணலாம். நம்மளோட ஒரு அப்டேட்டோட இந்த வீடியோ வந்து நான் முடிச்சுக்கிறேன். ஸோ நம்மளோட ஃபேஸ் பேக் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து ஆர்டர் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ ரொம்ப ஹாப்பி. இன்னும் வேணும் யாராவது புதுசாக ட்ரை பண்ணி பார்க்கணுன்னு ஐடியா இருந்துச்சு அப்படின்னா இன்ஸ்டாகிராமில் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், உங்களுக்கு நான் உடனே வந்து ரிப்ளை பண்ணுறேன். இன்ஸ்டாகிராமோட லிங்க் வந்து அண்ட் வந்து மெயில் ஐடி எல்லாமே நான் கமெண்ட்ஸில் பின் பண்ணியிருக்கேன், செக் பண்ணிங்கன்னா வந்து தெரியும். அண்ட் யூஸ் பண்ணி பார்த்தவங்க நிறைய பேர் வந்து பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரிப்ளை பண்ணியிருந்தாங்க, மேம் ரொம்ப நல்லா இருக்குது, வாசனெலாம் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரெகுலராக யூஸ் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு. யாராவது ஆர்டர் ப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னா இன்ஸ்டாகிராமில் மறக்காமல் மெசேஜ் அனுப்புங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான vlog கூட உங்களை மீட் பண்ணுறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.